அரசியல் ரீதியாக விமர்சனங்களை வைக்கிறது எப்படி வைக்கணும் அறிவுறுத்திருக்காங்களா சார்? அரசியல் ரீதியா எத்தகைய விமர்சனங்களை என் மீதும் என்னை சுற்றியுள்ளவர்கள் மீதும் வைத்தார்கள் என்று சொன்னால் அதை நாகரிகமாக நயமாக கையாள வேண்டும் என்று எங்களுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார். தேர்தல் தொடர்பான ஏதாவது ஆலோசனை வழங்கியிருக்காரா சார்? 2026 தேர்தலுக்கான வியூகங்கள் நாம் சமூக வலைதளத்தின் மூலமாக எப்படி கையாள வேண்டும் என்று எங்களுக்கு பணித்திருக்கின்றனர். சார், இன்னைக்கு அன்புமணிக்கு இன்னையோட லாஸ்ட் அந்த ஒருங்கிணைப்பு குழு கடிதத்துக்கு பதில் வந்திருக்கா? இன்றைக்கு 31ஆம் தேதியோட அந்த கடிதத்துக்கான தேதி முடிவடைஞ்சிருச்சு. நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அநேகமா உங்களுக்கு செய்தி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடுகிறது. நாளன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதி பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், பன்னீர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் கூடுகிறார்கள். இதே தைலாபுரம் தோட்டம். 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா நிர்வாக குழு தைலாபுரம் தோட்டத்தை கூடுகிறது. 4ஆம் தேதி மருத்துவர் ஐயா உங்களை எல்லாம் சந்திப்பார். இதுதான் செய்தி. இது வரைக்கும் அன்புமணி ஏதாவது நேரில் விளக்கம் இல்லை, இது வரைக்கும் ஒன்றும் கொடுத்த மாதிரி இல்லை. இல்லை, இப்போ செயல் தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒழுங்கு நடவடிக்கை குழு நாளைக்கு முடிவெடுப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஜனநாயகம் உள்ள கட்சி. மருத்துவர் ஐயா இஸ் a சோசியல் டெமோக்ராட், சமூக ஜனநாயகவாதி. ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கை குழு என்ன சொல்லுதோ, மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்படுகிறதோ, நிர்வாக குழு என்ன முடிவெடுக்கிறதோ அதன் அடிப்படையில் மருத்துவர் ஐயா உங்களை சந்திப்பார். அன்றைக்கு 4ஆம் தேதி என்ன முடிவோ அதனை அறிவிப்பார். சரி, இன்னைக்கு தலைவரும் செயல் தலைவரும் கலந்து கொள்கிறார். சமூக யாரு தலைவர் செயலர் கொண்டு ஐயா தான் நிறுவன தலைவர், ஐயா தான் ஊடக பேரவையா. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி நேற்றே சொல்லிட்டாங்க. அதனால வர முடியல. அவங்க நீண்ட வருடங்களுக்கு பிறகு மருத்துவர் ஐயா அரசியல் பயிலரங்கத்தை புதுப்பித்திருக்கின்றார். அந்த அரசியல் பயிலரங்கத்தில் 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய 2000 வருடங்களுக்கு பிந்தைய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அவர்களை அரசியல் படுத்தி அவர்களை இந்த அரசியல் களத்தில் அவர்களை கிராமம் தோறும் செல்ல வைத்து 2026ஆம் தேர்தலை சந்திக்குமாறு பணித்திருக்கின்றார். அரசியல் களம், அரசியல் பயிலரங்கம் இன்று முதல் தொடங்குகிறது என்பதை நிறைய பேர் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.